ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் சென்னையில் லாஸ்ட் மேட்ச் தமிழ் தலைவாசுக்கு இருக்குது நாளைக்கு. அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். தமிழ் தலைவாஸ் வர்சஸ் குஜராத் ஜெயண்ட். எப்போதுமே மேட்சஸ்க்கு முன்னாடி அவங்களோட ஸ்டாட்ஸு, புள்ளி விவரம், இது வரைக்கும் என்ன பண்ணாங்க, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்ஸ் கொண்டு வரும். அந்த ஸ்டாட்டிஸ்டிக் வீடியோ தான் அது. எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான். டிசப்பாயிண்டிங் தான். நிறைய பேர் நொந்து போயிருப்பீங்க. வாட் டு டூ அண்ட் 3 தோத்துட்டோம். ஜெய்ப்பூர்கிட்ட மட்டும்தான் ஒரு பாயிண்டில் கிட்டக்க வந்து தோற்றுது. மற்றபடி எல்லாமே ஒன் சைடட். ஹோம் லெக்கில் கூட ஜெயிக்கலன்னா தெரியல. ஃபேன்ஸ் வில் பி ஹியூஜ்லி டிசப்பாயிண்டட். நாளைக்கு ஃபசல் வேறு எதிராக குஜராத்தில். ஃபசல் அட்ராச்சாரி உங்களுக்கு தெரியும். இதே குஜராத் ஜெயண்ட்டுக்கு எதிராக தான் போன சீசன் பவன் ஷராவத் ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்தில் இன்ஜுரி ஆகி போனவர் தான். உங்களுக்கு தெரியும் என்ன ஆச்சுன்னு. இப்போ எல்லாம் ரியலைஸ் பண்ணுறாங்க பவனை ரீட்டைன் பண்ணியிருக்கலாமோன்னு. ஏன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் 3 மேட்ச்சு சென்னை லீக்கில் கண்டினியூஸாக தோத்துட்டாங்க. ஒரு ஆறுதல் பரிசானாலும் நாளைக்கு ஜெயிச்சா தான் நல்லாயிருக்கும். ஃபேன்ஸே டிசப்பாயிண்டட். சோஷியல் மீடியாவில் பறக்குது. எல்லோரும் திட்டிகிட்டு இருக்காங்க, இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு. ஏன் டீமை சேஞ்ச் பண்ணாங்க, ஜெய்ப்பூருக்கு எதிராக நல்லா தானே இருந்தது, இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அல்லூர் சதீஷ், முத்து, செல்வமணி, இவங்க ஏன் நீ விளையாட வைக்கல. எஸ்பெஷலி அல்லூர் சதீஷ். முத்துக்கு 5 நிமிஷம் வாய்ப்பு கொடுத்துட்டு எல்லோரும் நிறைய பேர் கமெண்ட் போடுங்க, 5 நிமிஷம் கொடுத்தோமாங்க, 3 ரைடு போனால் போதுமா, அதுக்கு டீம் அவுட் எடுத்துட முடியுமா என்ன? கண்டினியூஸாக சான்ஸ் கொடுத்தா தான் பர்ஃபார்ம் பண்ண முடியும். அது ஹோம் கிரவுண்டில் நாளைக்கு நீங்கள் சான்ஸ் தரலன்னா அப்புறம் பாம்பே, டெல்லி அங்கெல்லாம் விடும்போது கஷ்டம் தான். எனவே அதை ப்ரிவியில் நிறைய பேசுகிறேன். அவுட் ஆஃப் ஃபார்ம் நரேந்திர போன மேட்ச் விளையாட வச்சார். அதுக்கு முந்தின மேட்ச் உட்கார வச்சு அடுத்த மேட்ச் விளையாட 8 நிமிஷம் திருப்பி அமைச்சிட்டாரு. என்ன ஜட்ஜ்மெண்ட்னு தெரில. எனவே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க இது வரைக்கும் 8 மேட்ச் விளையாடிருக்காங்க குஜராத் அண்ட் தமிழ் தலைவாஸ். அதில் குஜராத் 4 வாட்டி ஜெயிச்சிருக்கு, தலைவாஸ் 3 வாட்டி. ஒரு டை. குஜராத்தோட ஹையஸ்ட் 50, லோவஸ்ட் 28. தலைவாஸோட ஹையஸ்ட் 42, லோவஸ்ட் 21 அகேன்ஸ்ட் ஈச் அதர். போன சீசனில் தமிழ் தோக்கவே இல்லை குஜராத்திட்ட. ஆமாம், ஏன்னா தான் இவருக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து 31-31 டை ஆச்சு. அண்ட் செகண்ட் மேட்ச்சு 42-39 ஜெயிச்சிட்டோம். ஆமாம். அண்ட் இதுதான் போன சீசன். இப்போ ஆஸ் அண்ட் நவ் கரண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சோனுன்றவர் தான் லீடிங் ரைடிங் பாயிண்ட் எடுத்திருக்காரு, 52 பாயிண்ட். அப்புறம் ராகேஷ் ஒரு 42 பாயிண்ட். ரோஹித் குலே அவர் ஆல்ரவுண்டர் 29 பாயிண்ட் எடுத்திருக்காரு. தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா அஜிங்கிய பவர் தான் ஜாஸ்தி, 48, நரேந்தர் 40, அடுத்தது இமான்ஷு நர்வால் 14. இதுதான் டிஃபென்ஸ். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் ஃபசல் அட்ராச்சாரி எனி டே இஸ் அ டேஞ்சரஸ் டிஃபெண்டர். உங்களுக்கு தெரியும். கேப்டன் மெட்டீரியல் வேறு. பிரில்லியன் கேப்டன், ஷூட் கேப்டன். சாகர் விளையாட போகிறாரா இல்லையா தெரியல, அதெல்லாம் நாளைக்கு ப்ரிவியூவில் பேசுகிறேன். ஃபசல் அட்ராச்சாரி 20 பாயிண்ட் எடுத்திருக்காரு. சோம்பீர் ஒரு 20, நபி பக்ஷி இவ்வளோக்கு 8 தான் எடுத்திருக்காரு. இந்த டாப் 3 சேர்த்து 48 பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க. அதில் நம்ம கொஞ்சம் ஆறுதல் பட்டுக்கலாம். ஏன்னா நம்ம டாப் 3 54 எடுத்திருக்கு. சாயில் குலேயா 30. இப்போதைக்கு லீடு அவர் தான் இருக்கார், நம்பர் 1 டிஃபெண்டரில். அஃப்கோர்ஸ் இப்போ பாட்னா பொன்னேரி மேட்ச் நடக்குது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்கிறேன். சாகர் 16 பாயிண்ட், அபிஷேக் 8 பாயிண்ட், 54 பாயிண்ட் எடுத்திருக்கோம். பட் நாளைக்கு சரியான டீமு, சரியான காம்பினேஷன் இல்லைன்னா என்ன பண்ணுன்னு தெரில. ப்ரிவியூவில் மோர் பேசலாம். இப்போ பாட்னா அண்ட் பொன்னேரி பாலத்தை நடந்துகிட்ருக்கு, காரசாரமாக நடந்துகிட்ருக்கு. அந்த மேட்ச் பார்க்கவே விறுவிறுப்பாக இருக்குது. அதை ரிவ்யூ எடுத்துகிட்டு வரேன். இதுதான் அப்டேட் பண்ணுற ஸ்டாட்ஸ். நீங்கள் யார் ஜெயிப்பா, வாய்ப்பு இருக்கா? குஜராத் ஜெயண்ட் வந்து 4th பொசிஷனில் இருக்காங்க ஆஸ் ஆஃப் நவ், 23 பாயிண்டில் 4 வின்னு அவங்களுக்கு. நம்ம தமிழ் தலைவர் 11th பொசிஷன், 11th பாயிண்ட். ஈக்குவலாக போகுது பாயிண்ட்டும் பொசிஷனும். 2 வின்னு தான். நாளைக்கு 2வது மேட்ச் நம்மளுக்கு 9 PM. ஸோ அதோட சென்னையில் முடிஞ்சு போச்சு. என்னமோ அடுத்த வருஷம் தான். அதுக்கப்புறம் நொய்டா போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வியாழக்கிழமை மேட்சஸ் கிடையாது எப்போதுமே, வெள்ளிக்கிழமையிலேருந்து அங்கே ஸ்டார்ட் ஆகும். இதை விட்டு அடுத்த தமிழ் தலைவாஸ் மேட்ச் ஞாயிற்றுக்கிழமை தான். 3 நாள் ரெஸ்ட். நான் உங்களுக்கு தொல்லை பண்ண மாட்டேன் தமிழ் தலைவாஸ் கபடி வச்சுக்கிட்டு. ஓகே. எனிவே, கிரிக்கெட் ரசிகர்கள் பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியா ரிவ்யூ போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டே டெஸ்ட் மேட்சஸ் பெட்ஸ். ரபாடோட bowling, கேஎல் ராகுல் பேட்டிங். அதை பார்த்துட்டு பிடிச்சவங்க அதையும் லைக் கமெண்ட் போட்டு விட்டுடலாம். அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டிசப்பாயிண்டடாக இருக்கீங்களா? ஏன்னா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். இப்போ சுதாகர் அவருக்கும் ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் சென்னை கிரவுண்டில் நடந்துகிட்ருக்கு. இப்போ அவர் வரும்போதெல்லாம் ஒரு விசில் பறக்குது. அவரும் நம்ம பிளேயர் தானே. எனிவே, அப்டேட் பண்ணிட்டேன். கிவ் மீ வேல்யூபிள் கமெண்ட். பொறுப்பு பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னும் இல்லை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.